அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய கண்டென்ட் நம்ம நிறைய பேசிட்டோம். நிறையா பேசிட்டதுனால நமக்கு கண்டென்ட்டு கிடைக்காத பட்சத்தில் நம்ம சரியாக வீடியோ போடவே இல்லை. இப்போ ஒரு கண்டென்ட் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன கண்டென்ட்டு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இளைஞனும் இளைஞையும் ஒருவரை ஒருவர் விரும்பும் அந்த இளைஞர் ஒருவர் நம்மளை தேடி வந்தார். நம்மளை தேடி வந்து, ஐயா ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்குள்ள அவர்கள் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அந்த விஷயங்களை தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த உலகத்தில் சர்வ சுதந்திரம் என்பது எல்லா இனங்களுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் இயல்பாகவே இருக்குது. மிருகங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு எளிதான வாழ்க்கையாகவே இருக்கிறது. அவைகளுடைய தேவைகள் என்பதும் ஆசைகள் என்பதும் மிக மிக குறைவாகவே உள்ளது. ஆனால் மனிதனுடைய ஆசை என்பதும் தேவை என்பதும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. மிருகங்கள் அனைத்தும் இயற்கையோடு இயற்கையாக இசைந்தே வாழ்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் இயற்கையில் இருந்து வேறுபட்டு வாழ்கிறான். ஆனால் இயற்கையோடு இயற்கையாக இசைந்து வாழும் மற்ற உயிரினங்கள் தன் இணைகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு அதிகாரம் அவைகளுக்கு இருக்குது. அது பல விதங்களில் வேறுபட்டு இருந்தாலும் அவைகள் இயற்கையோடு இயற்கையாகவே வாழ்கின்றன. அவைகளுடைய கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கைக்கும் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குரிய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. மிருகங்களைப் போல் மனிதர்களால் வாழ இயலாது. ஆனால் அவைகளுக்கு இருக்கும் சர்வ சுதந்திரம் கூட மனிதர்களுக்கு அதிகபட்சமாக இருப்பதில்லை என்பதுதான் இங்கு உண்மை கருத்தாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கள் என்னிடம் சொன்னது என்ன அப்படின்னா, ஐயா, நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தையர்கள் என் மீது மிகுந்த அன்போடும் பண்போடும் கவனித்து கொண்டார்கள். என்னை பெற்றெடுக்கும் பொழுது வரவாங்கி பெத்தெடுத்தேன் என்று அவர்கள் கூறினார்கள். அப்படி அன்போடும் வரவாங்கியும் பெற்றெடுத்த அந்த 2 ஜீவன்களும் உலகத்திலேயே மிக மிக மதிக்கத்தக்க அந்த அம்மா அப்பா என்று 2 ஜீவனும் யாராலையும் கொடுக்க முடியாத அன்பையும் அரவணைப்பையும் உண்மையான அன்பையும் கொடுக்கும் அந்த 2 ஜீவன்களும் என் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படாத விஷயங்களை எல்லாம் பார்த்து நான் ஆசைப்படாத விஷயங்களை எல்லாம் நான் குழந்தையாக இருக்கும்பொழுது பார்த்து எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று பார்த்து செய்த தாய் தந்தையர்கள் நான் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் எனக்கு பிடித்த விஷயங்களை சொல்லும் பொழுது சில தகப்பன்மார்கள்
உடனே வாங்கி தருவதும், சில தகப்பன்மார்கள் காலம் தாழ்ந்து அந்த பொருளுக்கேற்ற வருமானமும் பொருளாதாரமும் இல்லாத பட்சத்தில் அவனுடைய ஒரே குறிக்கோள் தன் மகன் கேட்ட அந்த பொருளை வாங்கி தர வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. என்னை நான் ஆசைப்பட்ட ஸ்கூலில் சேர்த்தும், அவர்கள் ஆசைப்பட்ட ஸ்கூலில் சேர்த்தும், அவர்கள் படிக்காத பட்சத்தில் அந்த படிக்காத படிப்பையெல்லாம் எனக்கு கொடுத்து, இப்படி பலவிதமான இந்த கடவுளுக்கு இணையாக ஒரு அன்பையும் பண்பையும் அந்த பாசத்தையும் கொடுத்த என் தாய் தந்தையர்கள், எனக்காகவே வாழ்ந்த அந்த தாய் தந்தையர்கள், இன்று நான் ஒரு பெண்ணை நேசிக்கும் பொழுது, ஒரு பெண் ஆணை நேசிக்கும் பொழுதும் அந்த தாய் தந்தையர்கள் மறுப்பது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களிடம் உண்மையான அன்பு இருந்திருக்குமே ஆனால், தன் மகனின் ஆசையை நிறைவேற்றுவதுதான் அவர்களுடைய பிரதான ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் நான் இதுவரையில் பார்த்தவரையில் என்னுடைய தாய் தந்தையர்கள் அப்படி இருந்ததில்லை. எனக்கு தேவைப்பட்டதையெல்லாம் செய்தார்கள். ஆசைப்பட்டதையும் ஆசைப்படாததையும் வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் என்னுடைய தேவை என்று நான் அவர்களிடம் அதிக ஆசையோடு கேட்ட விஷயம் என்பது, நான் விரும்பிய இந்த பெண்ணை தான், அந்த பெண் விரும்பிய அந்த ஆணை தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் முடியாது என்றும் சில பேரெல்லாம் ஜாதி மதங்களை சொல்லி இந்த மனிதர்களை, இந்த ஆணையும் பெண்ணையும் பிரிக்கும் ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது சரியா தவறா என்று அவர் கேட்டபொழுது, அவருடைய எல்லா கேள்வியும் அந்த பதிலும் அவர் சொன்ன விதமும் எனக்கு மிக மிக சரியாகவே பட்டது. என்னை திரும்பவும் அவர்களிடம் பார்த்தது போல இருந்தது. ஏனென்றால் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடம் நான் திரும்பவும் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உண்மையான அன்பாக இருக்கும் பொழுது அவர்கள் இளமையிலிருந்து உங்களை வரமெடுத்து பெற்றார்கள் என்பது உண்மையானால், உங்களை உண்மையாகவே அவர்கள் நேசித்தார்களே ஆனால், கண்டிப்பாக அவர்கள் காலப்போக்கில் ஒத்துக்கொள்வார்கள். அப்படி அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், அவர்கள் நடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். உண்மையாக அவைகளில் ஆழ்ந்து ஆலோசித்து பார்க்கும் பொழுது பலவிதமான ஆலோசனைகளையும் அவர்களிடம் சொல்லி அனுப்பி வைத்தேன். அதில் இயேசுநாதர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதன் ஒரு பெண் மீது ஆசைப்படும் பொழுதும், ஒரு பெண் ஆணின் மீது ஆசைப்படும் பொழுதும், ஆசை பட்டுவிட்டாலே அவர்களை இழக்கிறார்கள். அவர்களுடைய தன்மை என்றால் அவர்களுடைய
கற்பையும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இயேசுநாதரை பொறுத்தவரையிலும் கற்பை எப்படி பார்க்கிறார் என்றால், கற்பு என்பது மனமாக அவர் பார்க்கிறார். மனதை பறிகொடுத்த போதே அவன் கூட வாழ ஆரம்பிக்கிறாள். அவள் கூட வாழ ஆரம்பிக்கிறாள். இப்படி இருபாலர்களும் கனவிலும் ஆசையிலும் கற்பனையிலும் பல மாதங்களோ பல வருடங்களோ இணைந்தே வாழ்கிறார்கள். அந்த இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்பதை பல பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை. அது ஏன் என்று நமக்கு புரியல. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு யோசிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறவைகளும் மற்ற இனங்களும் தன் துணையை தானே தேடிக்கொள்ளும் உரிமை இருக்கும் பொழுது, ஐந்தறிவு உள்ள அந்த ஜீவராசிகள் தன் துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கும் பொழுது, மனிதனுக்கு மட்டும் அது இல்லை என்பது அது சரியானதாக இல்லை. இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னால், அவரவர்களுடைய வாழ்க்கையை தேர்வெடுக்கும் தன்மை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது என்பதை இறைவன் பறைசாற்றுகிறார். ஒருவனுடைய ஆசையை தடுத்தாலும், அவனுடைய தேவையை தடுத்தாலும், அதற்குரிய பாவம் என்பது யாராக இருந்தாலும் அவர்களை சென்றடையும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. உலகத்தில் பலவிதமான பாவங்கள் இருக்கிறது. அப்பொழுது வள்ளலார் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கனால், பஞ்சமகா பாவம் என்று பல பாவங்கள் இந்த உலகில் இருக்கின்றன. அப்படி பஞ்சமகா பாவத்தில் பலவிதமான பாவங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருவார். நல்லோர் மனதை கெடுத்தேனோ, நல்ல நட்பு செய்தவர்களை நான் பிரித்தேனோ, நல்ல குடும்பத்தை கலைத்தேனோ, நல்லவர்களை பொல்லாங்கு பேசினேனோ, நல்ல மனதை நடுங்க வைத்தேனோ அப்படின்னு சொல்கிற அந்த வரி இருக்கு இல்லையா, அது இவர்களுக்கும் பொருந்தும். இவர்கள் நல்ல மனிதர்களாக, நல்ல இளைஞர்களாக இருக்கும் பொழுது அவர்களை சேர்த்து வைப்பது என்பது தான் சரியானது. இதைதான் பல சித்தர்களும் மகான்களும் சொல்கிறாங்க. அதை பிரிப்பது என்பது தவறு. ஏனென்றால் நம் நாட்டினுடைய சட்டமும் அதை தான் சொல்லுது. தன்னுடைய பருவ வயது வரும்பொழுது ஒரு விதமான ஹார்மோன் சுரக்கும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 13 வயசுலேருந்து பெண்களுக்கு 13-14 வயசில் இருந்தும் ஆண்களுக்கு 14-15 வயதில் இருந்தும் இந்த ஹார்மோன்ஸுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த தாய் தந்தையர்கள் இளமையாக இருக்கும் பொழுதும் அவர்களுக்கும் இதே போல தான் இந்த ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சுருக்கும். அவங்களும் அப்படி தான் நடந்திருப்பாங்க. சில பேர் வீட்டில் தடுத்திருப்பாங்க, சில பேர் வீட்டில் தடுக்காமல் இருந்திருப்பாங்க. அப்போ நம்மளுடைய மனமும் இப்படி தான் பாடுபட்டிருக்கும் என்ற எண்ணம் கூட சில பெற்றோர்களுக்கு இருப்பதில்லை. சில பேருக்கு ஜாதி மிகப்பெரிய முக்கியமாக இருக்கிறது. அது அவரவர்களுடைய மனதை சார்ந்து இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாம் நம்மளுடைய குழந்தைகளை அன்பாகவும் பண்பாகவும் நேசிக்கும் பொழுது அதை மறுப்பதற்கு உண்மையான அன்பு வைத்தவர்கள் எப்படி மறுக்க செய்கிறார்கள்
என்பது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் அல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சட்டமும் 18 வயது 21 வயது ஆணுக்கு முடிந்தவுடன் அவரவர்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இது சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு அடுத்த விஷயம். ஆனால் நான் அன்பாக வளர்த்த என் குழந்தையை, நான் சின்ன குழந்தையிலிருந்து பார்த்து பார்த்து நான் வளர்த்து ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்த என் குழந்தைக்கு அவன் ஆசைப்பட்டு கேட்கும் ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்காமல் இருப்பது என்பது அது சரியான விதமாகவும் இல்லை. அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் நான் அவர்களுடைய உரிமையை தான் மதிக்கும் நபர்களாக நாங்கள் இருப்போம். ஏனென்றால் எங்களுடைய ஆன்மீகமும் இறைவனும் மேலும் இந்த யோகமும் அதை தான் பறைசாற்றியிருக்கிறது. இந்த யோகத்தில் ஒரு விதமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. எங்களுடைய யோகத்தில் என்ன வாழ்க்கை முறை என்றால், 2 பேர் ஆசைப்பட்டு விட்டால் அவர்களிடம் எந்தவிதமான ஒரு தடையும் கோராமல் அவர்கள் ஆசையை கேட்டு அவர்களை சேர்த்து வைப்பது, 2 மாலையை மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து வைப்பது தான் நம்மளுடைய யோக மார்க்கத்தின் மிகப்பெரிய கடமையாக இருக்குது. இறைவனுடைய தன்மையும் அப்படிதான். ஏனென்றால் இறைவனே நீங்கள் வணங்கும் சிவபெருமான் என்பவரே அவரும் காதல் வயப்பட்டவர்தான், முருகனும் காதல் வயப்பட்டவர்கள்தான். இந்த கதைகள் எல்லாம் ஒரு விதமான தத்துவங்களை சொல்கிறது. என்ன தத்துவத்தை சொல்கிறது என்றால், இருபாலரும் ஆசைப்பட்டு விட்டால் அவர்களை சேர்த்து வைப்பது தான் சரியான விதமாக இருக்குது. எப்பொழுது அவர்கள் சரியான நபர்களாக இருக்கும் பொழுது, அவர்கள் சரியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், படித்தவர்களாக இருக்கணும், பண்பாளர்களாக இருக்கணும், அந்த குழந்தைகளை காப்பாற்றும் விதத்தில் இருக்கும், அந்த பெண்ணை அந்த ஆண் காப்பாற்றும் அந்த நல்ல தன்மையில் இருக்கணும். அப்படி இருக்கும் நபர்கள், ஏமாற்று நபர்களை பற்றி நாம் பேசுவதற்கு எப்பொழுதும் விரும்புவதில்லை. சரியான நபர்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்படி இந்த ஆணையும் பெண்ணையும் பிரிப்பதென்பது என்னை பொறுத்தவரையிலும் சரியான விதமாக இல்லை. ஏனென்றால் நாம் எப்படி இருந்தாலும் பெண்ணுக்கோ ஆணுக்கோ நாம் ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்து திருமணம் செய்து வைப்பது தான் வழக்கம். ஆனால் அவர்களே பேசிக்கொண்டு பழகிக்கொண்டு 1 வருடமோ 2 வருடமோ தன்னைத்தான் சரியாக புரிந்து கொண்டு அவனுடைய நெளிவு சுழிவுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இவன்தான் என் வாழ்க்கை துணை என்று பலகாலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்து கொண்ட அந்த 2 பேரையும் பிரிப்பதென்பது என்னை பொறுத்தவரையிலும் சரியாக இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல பெற்றோர்கள் என்பவர்கள் கண்டிப்பாக அப்படி புரிந்து கொண்ட 2 நபர்களையும் சேர்த்து வைப்பது தான் உத்தமம், மனித தர்மம், மனித நேயம். அப்படி இருந்தால்தான் அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை சரியாக நேசித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதில் ஒரு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. என்ன அப்படின்னால், அந்த பையன் அந்த பெண்ணோ அவர்களுடைய அப்பா அம்மாவோட அந்த அன்பிற்கு இணையானவர்களாகவும் பண்பிற்கு இணையானவர்களாகவும் இருக்கணும். அவன் ஒரு தவறான நபர்களாக குடிகாரனாவோ இல்லை வேறு கெட்ட பழக்கங்களோ, அவன் வேலைக்கு போகாமலோ படிக்காமலோ கண்ணாமலன்னு இருக்கான் அப்படின்னால் அதை நாம் ஆலோசிக்கணும், யோசிக்கணும்.
அதை மறுக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கில்லை. தவறான நபராகவும் தவறான பெண்ணாகவும் இருக்கும் பொழுது நாம் அதை எதிர்த்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் சரியான இணையுடன் சேர்ப்பது என்பது ஒரு பெற்றோர்களுடைய தலையாய கடமையாக இங்கே இருக்குது. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் நல்ல மனிதர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை பிரிப்பது என்பது தவறு. சில பேர் அதிக பணக்காரர்களை, தனக்கு இணையான பணக்காரர்களை தேடுவதும், பணத்திற்கு ஆசைப்பட்டு வேறொருவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதும், வேலையில் இருக்கிறார்கள் என்று கல்யாணம் பண்ணி கொடுப்பதும், நான் காதலில் தோல்வி அடைந்து விட்டேன், நான் காதலித்தேன், ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. அது அவர்களுடைய வாழ்க்கை. அவரவர்களுடைய பாவம் புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் தான் வாழ்க்கை அமையும். நீங்கள் பாவம் செஞ்சதுனால உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம். ஆனால் அதற்காக நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அப்படி தான் அமையும் என்ற கற்பனையில் நாம் இருக்கக்கூடாது. உண்மை வேறு, கற்பனை வேறு. நான் நம்புவது என்பது கற்பனை. அது நடந்தாலும் நடக்கும், நடக்கலனாலும் போகும். உண்மை என்பது கண்டிப்பாக நடக்கக்கூடியது. இந்த உண்மையை பற்றி தான் இறைவனும் இறை தூதர்களும் இயேசுபிரானும் சொல்லியிருக்கார். அதான் இயேசுபிரானும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மனதால் ஒருவன் ஒருவனை நினைத்து விட்டால் அது வாழ்ந்ததற்கான சமம். அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்ததற்கே சமம் என்று யார் சொல்கிறா? இயேசுநாதர் சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அவர்களை பிரிப்பது என்பது ஒரு சரியான ஒரு நிலையில் இல்லாததாக இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் தவறாக தீர்மானித்தார். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். உன் வாழ்க்கையை நீ தேர்வு பண்ணிட்ட, நீ கஷ்டப்பட்டாலும் நல்லா இருந்தாலும் உன் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் விட்டுடலாம். ஆனால் நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேர்வெடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்குள்ள, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்குள்ள, அப்போ அந்த பொண்ணோ பையனோ கேட்பாங்க. என்ன அப்படின்னா, நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னையும் வாழ விடாமல் பண்ணிட்டேன். இவன் கூட வாழ்ந்து என் வாழ்க்கையும் வீணாச்சு. எல்லாமே நீ தான் காரணம். ஆனால் உனக்கு நல்லது பண்ணுறேன்னு நடாத்தில் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த பெண்ணோ ஆணோ கேள்வி கேட்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியாக நடக்காத பட்சத்தில், சரியாக நடந்துவிட்டால் பிரச்சனை இல்லை, நடக்காத பட்சத்தில் எப்படி இருந்தாலும் மனிதனுடைய மனம் என்பது எப்பொழுதும் தன் தேவையையும் ஆசையையும் நோக்கியே பயணிக்கும். தாய் தந்தையர்களுக்கும் அதே நிலைதான். அவர்களும் சிறு வயதில் அவர்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கே துடித்த நபர்களாக தான் இளமையில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இருக்காங்க. வயதான உடனே நமக்கு அந்த ஆசையும் போயிடுச்சு, தேவையும் போயிடுச்சு அப்படின்னு நினைப்பது தவறு இல்லை. வயதானாலும் அது இருக்கும். இப்பொழுது நாம் சிறுவயதில் ஆசைப்பட்ட பொழுது நமக்கு எப்படி இருந்ததோ அதே போல்தான் அந்த இளைஞர்களுக்கும் அதை இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு, இந்த இறைவனும் அதைதான் சொல்கிறான், இறை தூதர்கள் இயேசுபிரான் மகான்களும் அதைதான் பறைசாற்றுகிறார்கள். நாம் வணங்கக்கூடிய கடவுளே அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாதாரண மனிதர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது தவறு. இது நல்ல பிள்ளைகளாக, நல்ல குழந்தைகளாக இருக்கும் நபர்களுக்காக நான் சொல்வது. தவறான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தீர்மானமாக சொல்லிவிட்டேன். ஆகவே பெற்றோர்களே, நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த அந்த கற்பனை வாழ்க்கைக்குள்ளரையும் அந்த கனவு வாழ்க்கைக்குள்ளரையும் நாம் கல்லெடுத்து எறிவதும் அது மிக மிக ஒரு தவறான விஷயமாகும். அது அவர்கள் சரியான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் நான் சந்திக்கிறேன். அடுத்த ஒரு கண்டென்ட் எனக்கு கிடைக்கும் பொழுதும், இல்லை உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கும் பொழுதும், அதற்கு தகுந்த பதிலை, உண்மையான பதிலையும், யோகம் சார்ந்த பதில்களையும் நாம் அளிப்பதற்கு முற்படுகிறோம். நன்றி, வணக்கம்.